நம்ம தேடுற எல்லா பதில்களுமே நாம கேட்கிற கேள்விகளுக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு 800 வருஷம் பழமையான ஒரு தமிழ் நூல் இருப்பா 20. அது இந்த ஒரு பெரிய ரகசியத்தை ஒரு ஆழமான உரையாடல் மூலயமா எப்படி விளக்குதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இந்த மாதிரி கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? நான் யாரு? இந்த மாதிரியான கேள்விகள் தான் நம்மள ஒரு விதத்துல இயக்கிக்கிட்டே இருக்கு. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பதில்களை தேடுறதை விட சரியான கேள்விகளை கேட்கறதுல தான் உண்மையான ஞானமே இருக்குன்னு ஒரு பழமையான நூல் சொல்லுது. அந்த நூலோட பேரு தான் இருபா 20. இது ஏதோ வெறும் அட்வைஸ் கொடுக்குற ஒரு புத்தகம் கிடையாது. இது ஒரு குருவுக்கும் அவருடைய சீடருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு தத்துவ உரையாடல். சரி, இந்த நூலோட ஆழத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல அதோட பேரையும் அதோட ரொம்பவே வித்தியாசமான ஒரு கவிதை அமைப்பையும் நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பேர்லயே அதோட மொத்த வடிவத்தோட ரகசியமும் அடங்கியிருக்கு. முதல்ல அந்த பேரோட முதல் பகுதி இரு, அதாவது 2. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. இந்த நூலோட இலக்கிய வடிவத்தையே இதுதான் சொல்லுது. அப்போ அது என்ன 2? 2 விதமான யாப்பு வகைகள். இந்த நூல்ல பாத்தீங்கன்னா 10 வெண்பா பாடல்களும் 10 ஆசிரியப்பா பாடல்களும் இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? ஒரு வெண்பா அடுத்தது ஒரு ஆசிரியப்பான்னு மாறி மாறி வரும். இந்த அமைப்பு படிக்கிறப்போ ஒரு உரையாடல் மாதிரி ஒரு தாளகதியோட போகும். சரி, பேரோட அடுத்த பகுதிக்கு வருவோம். 20. இதோட அர்த்தம் 20, அதாவது 20. இது ரொம்ப சிம்பிள். இந்த நூல்ல இருக்கிற மொத்த பாடல்களோட எண்ணிக்கையை தான் இது குறிக்குது. அப்போ இருப்பா 20 அப்படிங்கிற பேரே அதோட மொத்த கதையை சொல்லிருது பாருங்க. 2 விதமான யாப்புகள்ல எழுதப்பட்ட 20 பாடல்களோட ஒரு தொகுப்பு. பார்க்கறக்கு ரொம்ப எளிமையான ஒரு அமைப்பு மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ளதான் பயங்கரமான ஆழமான தத்துவங்கள்லாம் இருக்கு. இந்த பேர்லயும் அமைப்புலயும் இருக்கிற இந்த ஒரு விஷயம் ஒரு ஆழமான உரையாடலுக்கு ஒரு மேடையை அமைச்சு கொடுக்குது. சொல்லப்போனா இந்த நூலோட உயிரே இந்த குருசிடர் உரையாடல் தான். இந்த உரையாடல்ல ஒரு பக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு துடிக்கிற ஒரு சீடர் இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த உண்மைக்கான வழியை காட்டுற ஞானம் நிறைஞ்ச ஒரு குரு இருக்காரு. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கேள்வி கேட்கிற அந்த சீடர் வேற யாரும் இல்ல, இந்த நூலை எழுதின அருணந்தி சிவாச்சாரியாரே தான். அவர் தன்னை ஒரு மாணவனா வச்சுக்கிட்டு ஞானத்தை தேடுற நம்ம எல்லார் சார்பாகவும் கேள்விகளை கேட்கிறாரு. சரி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றவர் யாருன்னா அருணந்தி சிவாச்சாரியாரோட குருவான மெய்கண்ட தேவர். அவர்தான் சீடரோட சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து அந்த பெரிய உண்மைக்கான வழியை காட்டுறார். வினா முந்துராத உரை இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது கேள்வி இல்லாம ஒரு உரையாடலே கிடையாது. இந்த ஒரு விஷயத்த இந்த நூல் ரொம்ப ஆழமா நம்புது. அதனாலதான் இது பதில்களை விடவும் கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. அப்போ சரி, சீடர் அப்படி என்னதான் கேள்வி கேட்கிறாரு? இந்த உரையாடலோட மையக்கரு என்ன? அதுதான் மும்மலங்கள். அதாவது மனுஷனோட ஆன்மாவை பிணைச்சு வச்சிருக்கிற 3 விதமான அசுத்தங்களை பத்தினது தான் இந்த முழு உரையாடலும். சைவ சித்தாந்தப்படி பார்த்தா நம்ம ஆன்மாவோட இயல்பான ஒரு ஒளி இருக்கு இல்லையா, அதை மறைக்கிறதே இந்த 3 மலங்கள் தானா. அது என்னன்னா ஆணவம், மாயை, அப்புறம் கண்மம். இருப்பா 20 நூல் இந்த ஒவ்வொரு மலத்துக்கும் இத்தனை குணங்கள் இருக்குன்னு பிரிச்சு வளர்க்குது. இந்த 3 மலங்களோட குணங்களையும் மொத்தமா கூட்டினா 21 குணங்கள் வருது. இது சும்மா ஏதோ குணங்கள் கிடையாதுங்க. நம்ம ஆன்மாவை இந்த பிறவி சக்கரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கிற 21 விலங்குகள்னு கூட சொல்லலாம். முதல்ல இருக்கிறது ஆணவ மலம். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம்னு சொல்றாங்க. நான் அப்படிங்கிற எண்ணம், இது என்னோடது அப்படிங்கிற ஒரு பற்று, இதுல இருந்து உருவாகிற 8 விதமான குணங்கள் தான் இதுல அடங்கியிருக்கு. 2வதா வர்றது மாயாமலம். இது இந்த உலகத்தை நாம தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ஒரு அறியாமை. ஆசை, பொறாம, பயம், இந்த மாதிரி ஒரு 7 குணங்கள் இதோட வெளிப்பாடுதான். இது உண்மையை ஒரு திரை போட்டு மறைச்சிடும். கடைசியா கண்மம் மலம். இது நாம செய்யற செயல்களும் அதோட விளைவுகளும் நம்மள கட்டுப்படுத்துறது. இதுல நல்ல காரியம் கெட்ட காரியம் செய்யறதுல இருந்து அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது வரைக்கும் ஒரு 6 விதமான குணங்கள் அடங்கியிருக்கு. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு இல்லையா, அதுதான் இது. சரி, இப்போ இந்த அமைப்பு, இந்த உரையாடல், இந்த தத்துவங்கள், இது எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? இருபா 20 நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு முக்கியமான பாடம் இதுதான். ஞானம் அடையறதுக்கான வழி பதில்களை மனப்பாடம் செய்யறதுல இல்ல, சரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறதுல தான் இருக்கு. அது ஒரு பயணம், ஒரு தேடல், ஒரு முடிவே இல்லாத உரையாடல். இந்த நூல் நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கு இல்லையா? அந்த வழியில இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கை பயணத்தையே மாத்தி அமைச்ச, உங்களுக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்த அந்த ஒரு கேள்வி எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.